வணக்கம். இங்க ஸ்ரீராம் டியூட்டோரியல் காலேஜ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல 2வது சென்னை சில்க்ஸ் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கும். கடந்த 30 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். இதுல கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th 10th +1 +2 மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங், ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங், அதே மாதிரி டாப் காலேஜஸ்க்கு அட்மிஷன் கைடன்ஸ், எல்எல்பி அந்த மாதிரியான அட்மிஷன் கைடன்ஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு கோர்ஸ் நேச்சர் எப்படி எங்களுடைய டியூட்டோரியல் ரன் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சூழ்நிலையில ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா டிராப் அவுட்ஸ் நிறைய வருவாங்க. டிராப் அவுட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்னாலயோ இல்ல அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூனால ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க படிப்பை வந்து பாதியில டிராப் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க இங்க வாங்க, தாராளமா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட் ஆன கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 10th வந்து படிக்கிறதுக்கு ஒரு சிலர் கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இருக்காது, ஆனா படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், அந்த ஆதார் கார்டு வச்சு தாராளமா அவங்க வந்து 10th வந்து படிக்க முடியும். இப்ப 10th படிக்கும்போது பேசிக்கே எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அடிப்படை பேசிக் நாங்க ஒரு 2-3 மந்த்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் குள்ளார போகும். எங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் வச்சிருக்கோம், ஸ்மார்ட் கிளாஸ் வச்சிருக்கோம், அவங்க லெவலுக்கு இறங்கி நடத்துறோம், இண்டிவிஜுவலா நாங்க வந்து கேர் கொடுக்குறோம். ஸ்கூல் மாதிரியே மிட்டம் கோட்டலி ஹாஃபேலி ரிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கிளாஸ் டைம் தாண்டி அவங்க வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டியூஷன்ஸ் மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 10th அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து 11th படிக்கணும்னு அவசியம் இல்ல, டைரக்டா 12th பண்ணிக்கலாம். அது 12th வந்து ஆர்ட்ஸ் குரூப் வேணாலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம், சயின்ஸ் குரூப் வேணாலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ்லயும் அவங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வந்து வேலிட் இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். தாராளமா இது வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டான சர்டிபிகேட் தான். இதை வச்சு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் யூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, நீட் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த சர்டிபிகேட்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்ககிட்ட ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதுல பிராக்டிகல்ஸ் தான் இருக்கும். இதுல அவங்க படிக்கும் போதே உங்களுக்கு நாங்க ட்ரைனிங் அனுப்புறோம். இந்த ட்ரைனிங் போற கம்பெனிஸ்லயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க. பிளஸ் ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங். இப்ப கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து 10th தான் முடிச்சிருப்பாங்க, ஆனா டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்ததுன்னா 10th இருந்தாலும் சரி, அதுக்கு மேல டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தவங்களா இருந்தாலும் சரி, தாராளமா அவங்க வந்து என்ன பண்ணலாம், மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். இது வந்து 1 year கோர்ஸ். இந்த கோர்ஸோட சேர்த்து நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஹேண்ட் ரைட்டிங், கம்ப்யூட்டர் இதெல்லாமே சொல்லி தரோம். வெளியில ஸ்கூலுக்கு ஒரு 1 month டீச்சிங் பிராக்டிஸும் அனுப்புறோம். இது கோர்ஸ் முடிச்ச உடனே அவங்களுக்கு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கிடைக்கும். இதை வச்சு தாராளமா அவங்க ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஓனா பிளே ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சு நடத்தினாலும் நடத்தலாம். இது மட்டும் இல்லாம டாப் காலேஜஸ்க்கு அட்மிஷன் கைடன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பாத்தீங்கன்னா இந்தியால படிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், இல்ல அப்ராட் போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இப்ப அப்ராட் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப லோ காஸ்ட்ல நீங்க வந்து அப்ராட்ல போய் நீங்க வந்து படிச்சுக்க முடியும். இப்ப அப்ராட் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து நம்ம டீமே அவங்க காலேஜ்ல போய் செட்டில் பண்ணிட்டு தான் வராங்க. இதுல சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும், பயப்பட வேண்டியது இல்ல. பாய்ஸுக்கு தனியா ஹாஸ்டல் இருக்கும், கேர்ள்ஸுக்கு தனியா ஹாஸ்டல் இருக்கும், இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும், அவங்களுக்கு தாராளமா அங்க வந்து சேஃப்டியா படிச்சுக்கலாம். இப்ப அவங்க அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் பண்ணும்போது அட் த சேம் டைம் அங்க வந்து அவங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பிஜிக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரீயா சொல்லி தராங்க. அந்த பிஜி எக்ஸாம் அவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சோட கிளியர் பண்ணிட்டாங்கன்னா பிஜி வந்து ஃபாரின்ல அவங்க ஃபீஸ் இல்லாம ஃப்ரீயாவே படிக்கலாம். அடுத்து எல்எல்பி பாத்தீங்கன்னா 3 years கோர்ஸும் இருக்கு, 5 years கோர்ஸும் இருக்கு. அதே மாதிரி டிஸ்டன்ஸ்ல +2 முடிச்சுட்டு நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்சஸ், யூஜி பிஜி எல்லா டிகிரி கோர்சஸுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்சஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா டியூஷன்ஸும் நமக்கு நடத்திட்டு தான் இருக்கும். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. அடுத்து ஆன்லைன் எஜுகேஷன். இப்ப நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கோம், இல்ல வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், வெளி ஸ்டேட்ல இருக்கோம், அதர் கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னா நீங்க கூட எங்க கிட்ட ஜாயின் பண்ணி படிக்க முடியும். உங்களுக்கு நாங்க ஆன்லைன்லயே கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க இருக்கிற பிளேஸ்லயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்க தாராளமா எக்ஸாம் எழுதிட்டு உங்க சர்டிபிகேட்ஸ் வாங்குற வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணி கொடுப்போம்.
கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிற கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க படிக்கலாம், ஆஃப்லைன்லயும் படிச்சுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா கைடன்ஸுமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு சர்டிபிகேட் அரேஞ்ச் பண்ணி தர வரைக்கும், சர்டிபிகேட் உங்களுக்கு கையில கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணி தரோம். தேங்க்யூ.